காலையில் சாப்பிடாமல் இருப்பவரா நீங்கள்? பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. காலையில் சாப்பிடாமல் இருக்கும் பழக்கம் இப்போது பள்ளி குழந்தைகள் தொடங்கி பள்ளிக்கு செல்பவர்கள் வரை அதிகரித்திருக்கும் நிலையில் அது எது போன்ற ஆபத்தை கொடுக்கிறது என தற்போது வெளிவந்திருக்கும் விஷயம் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. சாப்பிட நேரமில்லை, பசியே இல்லை, பாஸ்டிங் நல்லது எனும் எண்ணங்களால் பலரும் பசியை புறக்கணித்து விடுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு பழக்கம்தான் நம் உடலை மெதுவாக இல்லை, வேகமாகவும் அழிக்க தூண்டுகிறது என்பதை பலரும் உணராமல் போகிறார்கள். முதலில் உடலில் ஏற்படும் தாக்கங்களை பார்க்கலாம். காலையில் உணவில்லாமல் வெளியேறும் போது உடலின் குளுக்கோஸ் நிறை மிக குறைந்து விடுகிறது. இது மூளையின் செயல்பாட்டை குறைத்து மனசோர்வு, கவனக்குறைவு, சோர்வு, தலைச்சுற்றல் போன்ற பல உடல் மற்றும் மனநிலைகளை உருவாக்குகிறது. கலைஞர்களோ, வேலைக்கு செல்பவர்களோ, மாணவர்களோ அனைவருக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தொடர்ந்து காலை உணவை தவிர்ப்பது உடல் மெட்டபாலிசம் முறையை கெடுக்கிறது. உடலில் தேவையான சக்தியை அடைய முடியாமல் சுரங்க வேலை போல் அனைத்தையும் சோர்வாகவே செய்கிறது. சிலருக்கு இரத்த அழுத்தம் திடீரென குறையும், சிலருக்கு சர்க்கரை அளவில் தாறுமாறான ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். நீரிழிவு நோயாளிகள் காலையில் உணவின்றி இருப்பது மிகவும் ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். மாரடைப்புக்கு வழிவகுக்கும் ஒரு முக்கிய காரணியாகும் இது. காலையில் உணவின்றி அதிகம் வேலை செய்வதால் உடலில் கார்டிசால் என்னும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகரிக்கிறது. இது இதயத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தி நாளடைவில் மாரடைப்பு அல்லது உயர் ரத்த அழுத்தம் போன்றவை வந்துவிடும். கடந்த 2 ஆண்டுகளில் 30 முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்களில் மாரடைப்பு வழக்கமான விஷயமாக இருப்பது சற்று சிந்திக்க வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மனநலத்திலும் இதுவே பிரதான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பசியான நிலையில் உள்ள ஒருவர் எளிதில் சினம் கொள்கிறார்கள், தீர்வு காண முடியாத சிந்தனைகளில் சிக்குகிறார்கள், ஏக்கத்துடன் நாள்தோறும் அலுப்புடன் வாழ்கிறார்கள். இது உடலை விட மனதை அதிகம் வீழ்த்துகிறது. அதிகமாக பசியால் பக்கத்து கடையிலிருந்து எண்ணெய் கூடிய வகை வடை, பஜ்ஜி, சமோசா போன்றவற்றை எடுத்து சாப்பிடுவதே தானாக ஆகிவிடும். இதுவே சத்தற்ற கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளால் உடலை இன்னும் பாதிக்கிறது. அதிகப்படியான காலகட்டத்தில் காலை உணவை தவிர்ப்பது குடல் குழாய் வேலைகளை பாதித்து அஜீரணம், அமிலக்கடிமை, குடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை உருவாக்குகிறது. பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலையை பாதிக்கிறது. மாதவிடாய் பிரச்சனை, முடி உதிர்தல், தோல் வாடல், பலவீனம் என்பவை இவற்றின் தொடர்ச்சியாக காட்சி தருகின்றன. அனைத்து கூறிலும் ஒன்று முக்கியம். காலை உணவுக்கு மாற்று எதுவும் இல்லை. மிக எளிமையாக வீட்டில் ஒரு இட்லி, ஒரு ஆப்பம், ஒரு முட்டை, ஒரு பழம், ஒரு கிளாஸ் பால் அல்லது கஞ்சி என்ற போதும். இது சிறு முயற்சியே உங்கள் உடல், மனம், வாழ்க்கையை பாதுகாக்கும் பெரிய ஆயுதமாக இருக்கும். எனவே இனி யாராவது உங்கள் வீட்டில் காலை உணவை தவிர்த்தால் முதலில் என்ன பாதிப்பு உண்டாகும் என விரிவாக விளக்கம் கொடுங்கள். முடிந்த அளவு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி விழிப்புணர்வை உண்டாக்குங்கள்.